ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். AshVal சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹரியாலி சிக்கன். இது புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிற ரெசிபி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை பெரிய வெங்காயம் ஒரு ஹாஃப் கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அதோட ஒரு 7 பச்சை மிளகாய், ஒரு பஞ்ச் புதினா, ஒரு 2 கைப்பிடி இருக்கும். இது கொத்தமல்லி பாருங்கள், காம்போடையே போட்டுக்கலாம். இது ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. சம அளவு இருக்கணும், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். புதினாவும் கொத்தமல்லியும் ஈக்குவலாக இருக்கணும். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ நான் 1 கிலோ சிக்கன் அதில் இதை நான் ஊற்றி மேரினேட் பண்ணி, அதோட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுடுங்க. நல்லா பரட்டி ஒரு 1/2 அன் ஹவர் இதை ஊற வச்சுடுங்க. இந்த சிக்கன் வந்து ரொட்டி, சப்பாத்தி, கீ ரைஸு, புலவ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா 1/2 அன் ஹவர் ஊறிடுச்சு. இப்போது நான் கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதோட 3 துண்டு பட்டை, ஒரே ஒரு கல்பாசி சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதோட பாருங்கள் பேண்டன் லீஃப், அது ஒரு இலை கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை ஒரு 2 பரட்டிட்டு இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி நான் போட்டு அதையும் நல்லா நான் வதக்கிக்கிறேன். அதோட ஒரு 10 கருவேப்பிலை இலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து பச்சை வாடை போக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு தக்காளி, இதில் தக்காளி கம்மியாக தான் போடணும், ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சிக்கனில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம், இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனில் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதோட அந்த பாத்திரத்தில் இருக்கிற மசாலா அதையும் கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப தண்ணி விட வேணாம், ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டிங்கன்னா போதும். இதோட நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கோம். அது நல்ல காரமான பச்சை மிளகாய், அதனால் நான் ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்த்தேன். பாருங்கள், இதில் தயிர் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்கு பச்சை மிளகாய், புளிப்புக்கு தயிர், இதுதான் நம்ம இதில் சேர்க்குறோம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சு இதை நல்லா கிளறி விடுங்க. இனிமேல் மூடி போடாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்கு. இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, ஸ்லோ ஹீட்லேயே விட்டுருங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எவ்வளோ நல்லா கிரேவியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இந்த ஹரியாலி சிக்கன் வந்து உங்களுக்கு ரோட்டி, சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸ், புலவ் எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.